வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் கோபிச்செட்டி படத்துலேருந்து. ஆனால் இன்றைக்கி நான் கோபிச்செட்டி படத்தில் இல்லைங்க, இன்றைக்கி கொச்சியில் இருக்கேன். இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டாடா பஞ்ச் டாட் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க வந்திருக்கேங்க. ட்ரைவ் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் வாக்கவுண்ட் பார்ப்போம், ப்ளஸ் நம்ம ட்ரைவ் ரிவ்யூமே பார்ப்போங்க. ஸோ டாடா பஞ்ச் பொறுத்தளவு ஒரு நல்ல சேல்ஸ் விஷயம் போகிற இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல காராக பார்க்கப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த டாடா பஞ்ச் இன்றைக்கி ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்றத அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேடில் என்னெல்லாம் வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டாடா பஞ்ச் பொறுத்தளவு ஹாட்டான பேட்டரி பேக்குங்க. பேட்டரி பேக்கில் நமக்கு சேஞ்சஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது 2 விதமான பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஒன்று 30 கிலோவாட், இன்னொன்று 40 கிலோவாட்ங்க. மொத்தமாக வேரியன்ட்ஸ் பொறுத்தளவு 5 விதமான வேரியண்ட்ல அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் மாடலான ஸ்மார்ட் ப்ளஸ், அட்வென்ச்சர், எம்பவர்ட் ப்ளஸ் எஸ் அப்படின்ற 5 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரி பேக் பொறுத்தளவு அந்த 30 கிலோவாட் பொறுத்தளவு பேஸ் மாடலுக்கும் செகண்ட் பேஸ் மாடலான ஸ்மார்ட் ப்ளஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு அந்த 40 கிலோவாட் பேட்டரி அப்படின்றது நமக்கு ஸ்மார்ட் ப்ளஸ்லேருந்து டாப் எண்ட் வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 30 கிலோவாட் வாங்குற பட்சத்துக்கு உங்களுக்கு பேஸ் மாடலாக 2 வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ட்ரெயின்ஸ் பொறுத்தளவு 30 கிலோவாட் அண்ட் 40 கிலோவாட். 30 கிலோவாட் பொறுத்தளவு நமக்கு 65 கிலோவாட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு 40 கிலோவாட் பொறுத்தளவு 95 கிலோவாட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ஸ் பவரில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ஸ் பவரில் நமக்கு ஒரு 5 ஹார்ஸ் பவர் அப்படின்றது நமக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பிஹெச்பியில் கன்வெர்ட் பண்ணும்போது 127 பிஹெச்பி அப்படின்றது நமக்கு இந்த டாப் ஆஃப் த லைனான 40 கிலோவாட்டுக்கு நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்து டார்க்குன்னு பொறுத்தளவு டார்க்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், டார்க்கில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டார்க்கு பொறுத்தளவு நமக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 190 Nm டார்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு 34 Nm ஆஃப் டார்க் அப்படின்றது குறைச்சி இப்போ 156 Nm ஆஃப் டார்க் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து மோட்டரை பற்றி பேசிடலாங்க. மோட்டர் பொறுத்தளவு நமக்கு எப்போ போலயே அந்த பர்மனன்ட் மேக்னெட் சிக்னஸ் மோட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு அந்த IP67 ப்ரொடக்ஷன் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பொறுத்தளவு நமக்கு எப்போ போலயே நமக்கு அந்த CCS2ல நமக்கு கொடுத்துருக்காங்க. தெர்மல் மேனேஜ் பொறுத்தளவு நமக்கு லிக்விட் கூல் டைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஹைப் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு லைஃப் டைம் வாரண்டி அப்படின்றது பேட்டரிக்கும் மோட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வருஷத்துக்கு 1,60,000 கிலோமீட்டர் வாரண்டிங்க. எது முன்னாடி வருதோ அது நமக்கு வாரண்டிக்கு கவர் ஆகும். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமாக கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன் நமக்கு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டுக்கு ஒரு 4 கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. மின் மாடல் வரும்போது அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் ஒரு 5 கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த டாப் வேரியண்ட்ஸ் வரும்போது நமக்கு ஒரு 7 கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க இந்த டாடா பஞ்ச் பொறுத்தளவு. தென் இதோட பிளாட்ஃபார்மில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் நமக்கு அந்த active.ev பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரிய வித்தியாசங்கள் இல்லைங்க. ஓகே, சார்ஜிங் டைம் பொறுத்தளவு இதில் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஹைலைட் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இந்த 40 கிலோவாட் பேட்டரியை 145 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால் ஓட்டிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே லோயர் பேட்டரி பேக்கேஜ் போகும்போது 110 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் வேல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு சார்ஜஸ் பொறுத்தளவு யூஸ்வலாக நமக்கு வெஹிக்கிள்ஸில் வர அந்த 3.3 கிலோவாட் சார்ஜரும் கூடவே நமக்கு 7.2 கிலோவாட் சார்ஜரும் நமக்கு அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. டிசி சார்ஜர் பொறுத்தளவு நமக்கு அந்த 65 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக பிரைஸ் ரேஞ்சுங்க. பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்தளவு பெரிய வித்தியாசங்கள் இல்லைங்க. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 9.69 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவே டாப் ஆஃப் த லைன் போகும்போது நமக்கு 12.59 லேக்ஸ் வரைக்கும் இதோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்குதுங்க. நான் டோட்டலாக எல்லாத்துடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். இப்போது இந்த அப்டேட் செய்யப்பட்ட டாடா பஞ்ச் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகே, அப்டேட் செய்யப்பட்ட டாடா பஞ்சோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் நமக்கு டிசைன் வைஸாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? எஸ், டிசைன் வைஸாக சேஞ்சஸ் இருக்குதுங்க. பட் பானட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. தென் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃப்ரண்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு அந்த கனெக்டிங் டிஎல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கரண்ட் ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. எல்இடி டிஎல்ஸ் ப்ளஸ் நமக்கு இண்டிகேட்டர் சப்போர்ட் வருதுங்க. பட் சீக்வல் ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த அப்டேட்டுக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஹெட்லாம்ப் செட்டப்புங்க. ஹெட்லாம்ப் செட்டப் பொறுத்தளவு நமக்கு எப்போ போலயே எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப் செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஐஸ் கியூப் ஷேப்பில் இந்த ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக்ஸ்க்காக நமக்கு ஏர் இன்கட்ஸுமே வருதுங்க. தென் அப்டேட் செய்யப்பட்ட ஏர் டைம் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு டோட்டலாக கலர் தீம்ஸும் அண்ட் டிசைன்ஸுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரே கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு ஃப்ரண்ட் டிசைன்ஸில் மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். தென் விண்ட்ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கு உண்டான சென்சார்ஸ் அப்படின்றது நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதாங்க நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட டாடா பஞ்ச் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஓகே, அப்டேட் செய்யப்பட்ட டாடா பஞ்சோடைய ஓவரால் லென்த்து பொறுத்தளவு நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்னு தாங்க சொல்லணுங்க. டைமென்ஷன்ஸ் பொறுத்தளவு லென்த்து பொறுத்தளவு 3880 mm அண்ட் வித்தை பொறுத்தளவு 1742 mm கொடுத்துருக்காங்க. அதுவே இதோடைய ஹைட்டை பொறுத்தளவு 1622 mm கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இதோடைய வீல் பேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வீல் பேஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. நமக்கு 2445 mm ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. பட் கிரவுண்ட் கிளியன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குதுங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் நமக்கு பார்க்கும்போது 195 mm நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் ஃபேஸ் லிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 mm அப்படின்றது நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த வெஹிக்கிளோடைய
இதோடைய அப்ரோச் ஆங்கிள் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் 22.1 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே ரேம்ப் ஓவர்கள் சென்டரில் பார்க்கும்போது 19.4 டிகிரிஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு ரியரில் டிப்ரெஷன் ஆங்கிள் பொறுத்தளவு நமக்கு 41.5 டிகிரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடவே இதுக்கு வாட்டர் வைடிங் கேப்பபிலிட்டி பொறுத்தளவு 450 mm கொடுத்துருக்காங்க. டாட்டா ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தாங்க இந்த டாடா பஞ்ச் டாட் ஈவின்னு சொல்லலாம். ஓகே, சைட் ப்ரொஃபைல் டிசைன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? சைட் ப்ரொஃபைல் டிசைன்ஸில் மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. கலர் சேஞ்சஸ் மட்டும் தான் நமக்கு நடந்திருக்குது. எஸ்யூவி கிளாடிங் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு இதோடைய கலர் தீம்ஸ் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த கிரே கலர் தீம்ஸில் போயிருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. பட் கலர் பேட் ஆனாலும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது தெரியாதுங்க. டாடா டாட் ஈவி அப்படின்றத நமக்கு புதுசாக பேட்சில் கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக வீல்ஸுங்க. வீல்ஸை பொறுத்தளவு நமக்கு 16 இன்ச்சஸில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 195/66 நமக்கு கிடைக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியரில் இந்த அப்டேட்டுக்கு ஆல்ரெடி ரியர் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அப்டேட்டுக்கு அதை தூக்கிட்டாங்க. ஸோ இது அப்டேட்டா டிகிரேடான்னு எனக்கு தெரியல. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு ட்விஸ்ட் பீம் ஆங்கிளுடைய சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இதோடைய சஸ்பென்ஷன் பொறுத்தளவு ஓரளவுக்கு நல்லா தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் டிரைவ் ரிவ்யூவில் சொல்கிறேன். தென் உள்ள நமக்கு லைனர்ஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுவே ரியரில் பார்ப்போம். ரியரை பொறுத்தளவு ரியர்லையுமே நமக்கு ஒரு லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க சவுண்ட் ப்ரூஃபிங்காக. பட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபிங்குமே ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ அதை டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்போ பார்ப்போம். ஓகே, தென் மேலே நமக்கு சன்ரூஃப் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. டுவெல் டோன் கலர்ஸ் அப்படின்றது இந்த டாப் ஆஃப் த லைன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெட் வித் அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க. ரூஃப் ஃபைல்ஸ் பொறுத்தளவு ஃபிக்ஸ்டு ரூஃப் ஃபைல்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பி பில்லர் பொறுத்தளவு நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் ப்ளஸ் நமக்கு ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க. ஓரியம் பொறுத்தளவு நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வித் டர்ன் இண்டிகேட்டருமே வந்துருதுங்க. 360 டிகிரி கேமரா அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் படு லேம்ப் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. தென் சைடில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பொறுத்தளவு டாட்டாவில் பெரிய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் நீட்டாகவுமே இருக்குங்க. தென் ரியர் டோர் ஹேண்டில் பொறுத்தளவு எப்போ போலயே நமக்கு சீப்ளால தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு பெரிய வித்தியாசங்களுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியே இந்த வீக்குடைய ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த அப்டேட் செய்யப்பட்ட டாடா பஞ்ச் ஈவியோடைய ரியர் ப்ரொஃபைல் பார்த்துக்குங்க. நமக்கு புதுசாக நமக்கு அந்த ஸ்பாயிலருடைய டிசைன்ஸையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா, ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கிற மாதிரி இந்த ஃபேஸ் லிஃப்ட்க்கு நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி டீஃபாகர் வைப்பர் வாஷர்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த அப்டேட்டுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த கனெக்டிங் பார்ஸ் அப்படின்றது ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அப்டேட்டுக்கு நமக்கு கனெக்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வெல்கம் ஃபங்க்ஷனுமே வந்துடுதுங்க. டாட்டாவோட லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங் ப்ளஸ் நமக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் டாட் ஈவி அப்படின்றத லைட்டாக க்ரீன் கலரில் போயிருக்காங்க. தென் ரிஃப்ளெக்டர் 2 வந்துடுதுங்க. தென் அதே மாதிரி கீழே பம்பர்ஸ் பொறுத்தளவு பம்பர்ஸ் டிசைன்ஸ் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இதோடைய கலர் தீம்ஸுமே நமக்கு சேஞ்ச் ஆகுதுங்க. ஓகேங்களா, இதுலேயுமே நமக்கு அந்த கிரே கலர் தீம் போயிருக்காங்க. சேஃப்டிக்காக நமக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வருதுங்க. ரியரில் நமக்கு கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. கீழே அது போக நமக்கு ஸ்டாப் லைட்ஸுமே வந்துடுதுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க நமக்கு ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர். ஓகே, இதோடைய பூட்டை பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் நமக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 366 லிட்டர் அப்படின்றது நமக்கு கிளைம் பண்ணுறாங்க. உள்ள லக்கேஜ் பேஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். உள்ள நமக்கு 1 kg லக்கேஜ் ஹூக் 2 பக்கமே கொடுத்துருக்காங்க. பட் பூட் லேம்ப் எஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. ஓகே, அப்படியே நம்ம உள்ள ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதுக்கு ஸ்பேர் வீல் கொடுக்கலைங்க. டயர் பஞ்சர் கிட் தான் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ். உள்ளே போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். கீஸ் பொறுத்தளவு கீஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? கீஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் ஃபங்க்ஷனோட ஸ்மார்ட் கீ தான் கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், பூட் ஓப்பன், ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2 கீ கொடுத்துருப்பாங்க. 2மே நமக்கு ஸ்மார்ட் கீயாக கொடுத்துருப்பாங்க இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு. ஓகே, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட டாட்டாவுடைய எல்லா கார்ஸ்லையுமே டாடா டியோவை தவிர்த்து மற்ற எல்லா கார்ஸ்லையுமே 90 டிகிரி ஓப்பனிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெல்தியாகிற பர்சனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாங்க. ஸோ அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டாக கொடுத்துருக்காங்க டாட்டாலேருந்து. ஓகே, டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. டோட்டலாக இதோடைய டோர் பேடோடைய கலர் தீம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிரே கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த இடத்துல நமக்கு அந்த ஒயிட் கலர் ஃபினிஷிங் அப்படின்றத ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அப்டேட்டுக்கு மிஸ் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டோர் ட்விட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது 4 ட்விட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு ஆல்டோர் ஸ்பீக்கர் தாங்க இந்த டாப் ஆஃப் த லைனுக்கே கொடுத்துருக்காங்க. 4 ட்விட்டர்ஸ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்லாக் ஸ்விட்சஸ் பொறுத்தளவு நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பவர் மிரர் கண்ட்ரோல் ப்ளஸ் நமக்கு ஃபோல்டிங் கண்ட்ரோல் அப்படின்றதுமே வந்துருதுங்க இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு. அது போக இந்த பவர் விண்டோ ஸ்விட்சஸ், கன்சோல் ஸ்விட்சஸ் பார்த்தீங்களா, இதோடைய டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ப்ரீமியம் காஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸும் நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாட் பேட்.
பவர் விண்டோ ஸ்விட்சஸ் லாக் வந்துருதுங்க. அது போக நமக்கு பிளாஸ்டிக் பேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிவியில் பார்த்த மாதிரி டாட்டா கொஞ்சம் சொரன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அம்பர்லா ஹோல்டர் வந்துருதுங்க. ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு நமக்கு வெண்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷன் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேருக்குமே நமக்கு கிடைக்குதுங்க இந்த அப்டேட்டை பொறுத்தளவு. தென் ரொம்ப முக்கியமாக சீட்ஸுங்க. சீட்ஸை பொறுத்தளவு சீட்ஸோட கலர் தீம்ஸ் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரே வித் லைட் கலர் பேஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டட் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இதில் லெதரேட் சீட்ஸுங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் அப்படின்றது 2 கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது நமக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க டாடா கார்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த டாடா பஞ்ச் ஈவிக்குமே நமக்கு கிடைக்குதுங்க. சைடில் அந்த பாடி ரோல் மினிமல் பண்ணுறதுக்கு நமக்கு சைடு குஷன் அப்படின்றது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுங்க, நல்லா தாங்க இருக்குது. ஓகே, அப்டேட் செய்யப்பட்ட டாடா பஞ்ச் ஈவுடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட கலர் தீம்ஸ் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிரே கலர் ப்ளஸ் நமக்கு ஒயிட் கலர் தீம்ஸில் போயிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க ஏரியா தாங்க இருக்குது. கிளஸ்டர்ஃபிபிக்கா எனக்கு ஃபீல் கொடுக்கல, கொஞ்சம் பிரகாசமாக தாங்க இருக்குது. அடுத்து எல்லாருமே கேட்கறது பானட் விசிபிலிட்டிங்க. பானட் விசிபிலிட்டி பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. இதுக்கு டிரைவர் சீட்க்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 95% அப்படின்றது பானட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்ட முடியுங்க. ஈவன் உங்களுக்கு ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, உமன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் ஆகிற பர்சனாக இருந்தாலும் சரி, நல்லாவே ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியுங்க. ஸோ அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏபிஆர் பொறுத்தளவு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகலைங்க. இன்கேஸ் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகும்போது வேணால் ஸ்லைட் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் ஆகுங்க இந்த ஏபிஆர் பொறுத்தளவு. மற்றபடி ஏபிஆர் பொறுத்தளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது என்ன பொறுத்தளவு இல்லைங்க. மற்றபடி நமக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா தாங்க இருக்குது, ஃப்ரெஜைலாக இல்லை. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு எப்பவும் போலயே 10.25 இன்ச்சஸில் ஃபுல்லி டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. கலர்டு டிஸ்பிளேங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டைப்பர்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், எனர்ஜி அனலிட்டிக்ஸ், மீடியா, நேவிகேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கலாங்க. அது போக நமக்கு பிளைண்ட் வியூ மானிட்டருமே நமக்கு கொடுத்தாங்க, தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்டீரிங் வீலுங்க. நமக்கு 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வித் இலுமினேட்டட் டாடா லோகோடையே கொடுத்துருக்காங்க. தென் லெதர் ஆப் ஸ்டீரிங் வீல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் சுவிச்சஸ் வந்துருதுங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிச்சஸ் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்ட் அப்படின்றது நமக்கு ரீஜென்ரேட்டிவ்காக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் ஸ்டீரிங் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. லெஃப்ட் சைடில் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனுடைய ஹெட்லாம்ப் செட்டப் அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் கிடைக்குதுங்க. இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன், தென் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ், தென் பெடல்ஸ் அண்ட் டெட் பெடல்ஸ் பார்த்துங்க. டெட் பெடல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக தாங்க இருக்குது, நாட் பேட். அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவு நமக்கு 10.25 இன்ச்சஸ் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்பிள் கார்ப்ளே அப்படின்றது நமக்கு யூஸ்வலாகவே வந்துருதுங்க. இதில் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் பார்த்துங்க. அமேசான் அலெக்ஸா, அமேசான் பிரைம், ஆர்கேட் டேட்டா ஈவி, கிளைமேட், ஈவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஈவியோடைய ஃபுல் டேட்டாவுமே நம்ம இதில் பார்த்துக்கலாங்க. அதாவது ட்ரிப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, சார்ஜிங்கு, ரேஞ்சு, டிரைவிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாங்க. டச் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா கிறிஸ்பியாக தாங்க இருக்குது, நாட் பேட். அதுபோக ஹாட்ஸ்டார், மீடியா, யூடியூப் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஆன்லைன் வாட்சிங் வீடியோ ஆப்ஸ் கொடுத்துருந்தாலும் கேம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பட் வண்டி ஐடியில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறதோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க. அது உங்களையும் சரி, உங்களை நம்பி இருக்கவும் சரி, அதை ஏமாற்ற கொடுங்க, மறந்துடாதீங்க. மற்றபடி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவு நல்லா தாங்க இருக்குது, நாட் பேட். தென் ரிவர்ஸ் கியர் போடுவோம். கேமரா குவாலிட்டியை பார்த்துக்குங்க. வித் நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படின்றதுமே நமக்கு கிடைக்குதுங்க. தென் 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ 360 வியூமே நம்மளால் பார்த்துக்க முடியுங்க. சைடு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. ஹெச்டி குவாலிட்டியில் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட கேமரா குவாலிட்டி பொறுத்தளவு குறைய சொல்ல முடியாதுங்க, நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாடா பஞ்ச் ஈவிக்குமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த கன்சோல் ஃபுல்லாக நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஏசி கூலிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்துங்க. ஸோ இதை நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த பேனல் ஃபுல்லாக நமக்கு டச் பேனல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டாக் ஓப்பன் பண்ணுறது, ஃபாக் லேம்ப் பட்டன், ஹில் டிசைன் கண்ட்ரோல், ஹசார்ட் ஸ்விட்சஸ், சென்ட்ரல் லாக்கிங் ஸ்விட்சஸ், 360 டிகிரி கேமராக்குன்னு பட்டன்ஸ் போய் நமக்கு வந்துடுதுங்க. இது பட்டன்ஸ்னால் பட்டன்ஸ் கிடையாது, டச் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான். அது போக இதில் நமக்கு மிஸ் ஆகிற இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பிரஸ் கூலிங் அப்படின்றது நமக்கு இதில் மிஸ் அவுட் ஆகுதுங்க. ஓகே, யூஎஸ்பி போர்ட், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் பவர் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. தென் ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே நமக்கு வந்துடுதுங்க. தென் அந்த ரோட்டரி டைப்பில் ஜுவல் கியர் நாப் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், தென் டிரைவ். ஸோ நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே நமக்கு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. தென் இதில் நமக்கு ஸ்போர்ட் மோட், எக்கோ மோட், ஸோ 3 மோட்ஸ் அப்படின்றது நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க, நார்மல் மோடு சேர்த்து. ஆனால் இதுவே நீங்கள் சின்ன பேட்டரி பேக் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு எக்கோ மோட் மட்டும் வராதுங்க, மற்ற 2 மோட்ஸும் நமக்கு கிடைக்கும். தென் 2 கப் ஹோல்டர் வந்துருதுங்க. இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் பொறுத்தளவு கிரே கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட் ஆம்ரெஸ்ட் தான், உள்ள ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸுங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு நல்ல ஒரு ஸ்பேஸுங்க. இன்க்ளூடிங் நமக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் அப்படின்றதுமே கிடைக்குதுங்க இந்த டாப் ஆஃப் த லைனுக்கு. கூடவே லைட்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க.
மேலே நமக்கு சன்செட்ஸ் வித் டிக்கெட் ஹோல்டர், ஆட்டோ டிம்மிங் ஏஆர்விஎம், லைட்ஸ் பொறுத்தளவு நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் பட்டனுமே நமக்கு கிடைக்குதுங்க. சன்ரூஃப், எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஸோ இந்த சன்ரூஃபை வெறும் அழகுக்காக வேணால் வச்சுக்கோங்க. இதில் மேலே குழந்தைங்க நிற்க வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஓகேங்களா? பேஸ் சைட்ஸ் நமக்கு மிரருடைய ஒரு சன்சைட்ஸ் ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுமே கிடைக்குதுங்க. ஸோ இது தாங்க நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தென் ரியர் பேசஞ்சர் டோர் வியூ பார்ப்போம். இதுவுமே 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலும் உள்ளே ஈஸியாக போயிட்டு வரலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படின்றது நமக்கு வைடராக ஓப்பன் ஆகுதுங்க. ரியர்லையுமே ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே சேம் கலர் தீம்ஸ் தான், கிரே கலரில் போயிருக்காங்க. கூடவே நமக்கு ஒயிட் கலருமே ஆட் ஆகுதுங்க. தென் அன்லாக் ஸ்விட்சஸ் பொறுத்தளவு நமக்கு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட பவர் விண்டோ ஸ்விட்சஸ் பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் ரிலையபிள் ஆகிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது ஹேண்டில் பண்ணவுமே. கிரிப் ஹேண்டில் இருக்குது, பிளாஸ்டிக் பேட் இருக்குது, சைல்டு சேஃப்டி லாக் வந்துருதுங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் வந்துருதுங்க. தென் ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸ் பார்த்துக்குங்க. அப்டேட் செய்யப்பட்ட சீட்ஸ் இப்படி தாங்க இருக்குது. 1220 ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே, அதாவது கிரே வித் அந்த லைட் பேஜ் கலர் ஃபினிஷிங்கில் நமக்கு போயிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் அப்படின்றது நமக்கு 2 வந்துருதுங்க. கூடவே சேஃப்டிக்கு 3 பாயிண்ட் சீல் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே நமக்கு கிடைக்குதுங்க. சென்ட்ரல் கம்ஃபர்ட்டுக்காக நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன இதில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரியர் ஏசி வெண்ட் அப்படின்றது மிஸ் ஆகுதுங்க. தென் இதில் நமக்கு ஒரு டைப் சி போர்ட்ஸ் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடய கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் நம்ம பொறுத்தளவு பெரிய வித்தியாசங்கள் இல்லைங்க. ஏன்னா நமக்கு பேட்டரி பேக் கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது மினிமலாக தாங்க இருக்குது. ஸோ சென்ட்ரல் கோர் பேசஞ்சருக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்மிஷன் டால் மூலியமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அப்படின்றதான் சொல்லணுங்க. அதே மாதிரி ரியரில் நமக்கு லேம்ப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. லக்கேஜ் ஹூக் வித் ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் 2 பக்கமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் ஒரு ரூம் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சீட்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோட்ரைவர் 2 பேருக்கு பின்னாடியுமே அந்த மேக்ஸின் ஹோல்டர் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வீக்குடைய சீட் கம்ஃபர்ட்டை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா பஞ்ச் ஈவிக்குள்ளே இப்போ நான் உள்ளே வரேங்க. லைட்டாக காலை உள்ளே எடுத்து வச்சு லைட்டாக குஞ்சா போதுங்க. உள்ளே ஈஸியாக வந்துட முடியுது. காலை இப்படி நேராக வச்சா தை சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் பத்தாம தாங்க இருக்குது. ஆனால் காலை நேராக நீட்டும் போது தை சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குதுங்க. பட் சீட்டை என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ரூம் அப்படின்றது கொஞ்சம் கன்சிடராக தாங்க இருக்குது. மேலே ஹெட்ரூம் பொறுத்தளவு ஓரளவுக்கு ஓகேங்க. ஏன்னா ஹெட்ரூம்காக ஸ்கூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஹெட்ரூம் அப்படின்றது கிடைக்குது. என்ன மாதிரி பர்சன்ஸ் அப்படின்றது 3 பேர் கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போகலாங்க. ரொம்ப வெல்தியாகிற பர்சனாக தான் 2 பேர் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போக முடியுங்க. என்ன மாதிரி பர்சனாக இருக்கும்போது 2 அடல்ட் ஒரு சைல்டு அப்படின்றது கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போக முடியுங்க. டோர் தட் எஃபெக்ட் கேளுங்க. ஒரு சாலிடான தட் அப்படின்றது இந்த டாடா பஞ்சில் நமக்கு கிடைக்குதுங்க. ஓகே, இப்போ நான் இந்த டாடா பஞ்ச் ஈவிலேருந்து வெளியே இறங்குறேங்க. குனிஞ்சு காலை வெளியே எடுத்து வச்சு ஈஸியாக வந்துட முடியுதுங்க. இதில் உண்மையாலுமே இன்க்ரெஸ் வந்து பேச்சுலருக்கு ஓகேங்க. அதாவது ஒரு யங்ஸ்டர் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயசு இருக்கிற வரைக்கும் ஓகேங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஏறி இறங்குற மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பவர் ட்ரெயின்ஸ் பற்றி பேசிடலாங்க. இது 40 கிலோவாட் பேட்டரிங்க. இது அதிகபட்சமாக 127 PS பவரையும் 154 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ரியல் டைமில் இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 330லேருந்து ஒரு 335 வரைக்கும் நமக்கு தாராளமாக கிடைக்குங்க. அடுத்து நமக்கு சார்ஜிங் டைம் பொறுத்தளவுங்க, டிசி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது 20லேருந்து 80% பார்த்தீங்கன்னா 26 மினிட்ஸில் வந்து நமக்கு ஃபுல் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. 10 to 80% பார்த்தீங்கன்னா 65 கிலோவாட்டுக்கு நமக்கு 30 மினிட்ஸில் ஃபில் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் டைமில் நம்ம செக் பண்ணாதாங்க நமக்கு தெரியுங்க. தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃப்ரங்க் அப்படின்றதுமே நமக்கு கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வேணா டூல்ஸ் கிட்ஸ் இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். நமக்கு உள்ள பேக்கேஜிங்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. நமக்கு அந்த சவுண்ட் ப்ரூஃப்காக இந்த இடத்துல அந்த ஸ்பான்ச் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தாங்க, தெரியுதுங்களா? ஸோ இது கொஞ்சம் பெருசு பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ பார்ப்போங்க, டிரைவ் ரிவ்யூவில் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு இந்த என்விஹெச் லெவல் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டாடா பஞ்ச் ஈவியை ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் ஈவி வெஹிக்கிளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்ஜின் சவுண்ட் அப்படின்றது உள்ள வரும். பட் ஈவிங் போது சுத்தமாக சவுண்டே இல்லை. ஸோ ஒரு சைலண்டான ஒரு கேபின் குவாலிட்டி அப்படின்றது நமக்கு இந்த ஈவி வெஹிக்கிள்ஸில் கிடைக்குதுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மூவ் பண்ணுவோம். ஓகே, ஒரு 0 to 40 அப்படின்றது ஒரு நல்லா ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஒரு இன்ஸ்டன்ட் டார்க் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் 2 மட்டும் தான் இருக்குது. பொசிஷன் வந்து கரெக்டாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க சொல்லுவேன். ஏன்னா லாங் ஜர்னி போகும்போது பெயின் இருக்காதுங்க. ஸோ டிரைவர் சைடு ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெடல்ஸ் ரீதியாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டீரிங் ஃபீட்பேக்னு பார்க்கும்போது நம்ம இப்போ லைட்டாக திருப்பணும் வச்சுங்க, கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் டைமிங் எடுத்துக்குதுங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா காலிபிரேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக் ரோட்லாம் ஓட்டும் போது ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குதுங்க. டார்க் பொறுத்தளவு எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. ஆக்சுவலி ஈவி வந்து என்ன பொறுத்தளவு ஏன் ஈவி வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா, பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டி யூசேஜ்க்கு ஒரு பர்ஃபெக்டான கார்னு சொல்லாங்க ஈவி பொறுத்தளவு. ஏன்னா பெரிய நாய்ஸ் இல்லை, இன்ஸ்டன்டான டார்க் கிடைக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவும் ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் சிட்டிக்குள்ளே அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ வண்டியை திருப்புவோம். ஸோ ஸ்டீரிங்லாம் நல்லா ரீசெண்டர் ஆகுதுங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
ஜென்ரேஷன் லெவல் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். லெவல் 3 வைக்கும்போது நல்ல ஒரு அக்ரெசிவான பிரேக்கிங் அப்படின்றது ஃபீல் ஆகுது. ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. இதனால ஒரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்றது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி ஹில் டிசைன் வரும்போதுமே ஹில் டிசைன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க இந்த இவி கார்ஸ்க்குலாம். பிரேக்கிங்னு பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லைங்க, லைட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கொடுத்துருக்கலாம். ரியர் வீல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த அப்டேட்டுக்கு அவங்க ஏன் ரிமூவ் பண்ணாங்கிற விஷயம் தெரியலைங்க. அதையும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபீட்பேக் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எந்த இடத்துலையும் தட்டலைங்க. ஸோ 195 கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஒர்த்தாக தாங்க இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரோட் கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அதுக்கு இந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் பேட்டரி கார்ஸ், அதாவது இவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப முக்கியங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பேட்டரி வந்து நமக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஏன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ் கம்மியாக கொடுத்தா நமக்கு பேட்டரி பேக் தட்டுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கிளவராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹார்ன் அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரம்பட் ஹார்னாவது கொடுத்துருந்துருக்கலாம். நார்மல் 2 வீலரில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் கொடுத்தது உண்மையிலும் பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி சிட்டிகளில் போகும்போது நம்ம 360 ஆன் பண்ணிக்கலாம். பிளைண்ட் வியூ மானிட்டர் கொடுக்குறது இன்னொரு அட்வான்டேஜ்ங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணலாங்க. அதில் பார்க்க முடியாது கூட நம்ம இந்த பிளைண்ட் வியூ மானிட்டரில் பார்த்துக்கலாம். இந்த ஒரு சின்ன வெஹிக்கிளில் நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு சேஃப்டி ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் சேஃப்டி ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் நம்ம அந்த ஏக்ஸலரேஷன் இன்னும் நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பேசலாம். பானட் விசிபிலிட்டி பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் ஒரு 95% நல்ல விசிபிலிட்டி இருக்குதுங்க. ஸோ ஒரு ஷார்ட் ட்ராக்கர் பர்சனாக இருந்தாலுமே நமக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல விசிபிலிட்டி அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ பயப்படாமல் நம்ம வண்டி எடுத்து ஓட்டலாம். பேட்சியான ரோட்ஸ்லையுமே ஓரளவுக்கு பெட்டராக தாங்க ஃபீல் பண்ணுது. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தளவு ஓகேவா தான் இருக்குது. ஏபிலாருமே பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் பண்ணலைங்க. ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா வேணா உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸில் ஒரு சின்ன சின்ன கார்லாம் ஏபியில் பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் பண்ணலைங்க. நல்லா தாங்க இருக்குது. நல்ல விசிபிலிட்டி அப்படின்றது குடிக்குதுங்க. ஸோ ஜட்ஜ் பண்ணி ஈஸியாக ஓட்ட முடியும். என்ன இந்த மாதிரி சிட்டி டிரைவ்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிற விஷயமே நமக்கு அந்த ஒன் பெடல் டிரைவ், அதாவது சிங்கிள் பெடல் டிரைவ்னு சொல்லுவாங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக் நமக்கு 3ல வச்சுட்டா போதுங்க. ஆக்ஸலரேஷன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். வேணும்போது நீ எடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக்கிங் அப்படின்றது அப்ளை ஆயிடுது. ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படின்றது உங்களுக்கு சிட்டி டிரைவ்ல கிரியேட் ஆகாதுங்க. அதே மாதிரி இந்த ஓரியோட சைஸுமே ஓரளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு விசிபிலிட்டி அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் கீழே வரைக்குமே நல்லா ஈஸியாக கவர் ஆகுது. பிரிட்ஜ் ஜாயின்ஸ்லாம் எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால நம்மளால ஏக்ஸலரேஷன் செக் பண்ண முடியல. ஒரு நல்ல ரோட்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். 0 to 60 அப்படின்றதுலாம் நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அதாவது ஒரு 4 செகண்ட் 5 செகண்டில் 0 to 60 அப்படின்றது போகுதுங்க. அதே மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 40 கிலோவாட் பேட்டரிக்கு 9 செகண்ட்ஸில் 0 to 100 அப்படின்றது ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியல் டைமில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்குண்டான ரோடு நமக்கு கிடைக்கலைங்க. அதனால தான் நம்ம இப்படி மெதுவாக போயிட்டு இருக்கோம். முன்னாடி சீட்டிங் கம்ஃபர்ட் பொறுத்தளவு நல்லா தாங்க இருக்குது. சைடு குஷன்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் நமக்கு பிவி வெஹிக்கிளுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் ஏன் இவி வெஹிக்கிள் கொடுக்கலன்னு தெரியலங்க. கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஆனால் வென்டிலேட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங் ஜெர்னிலாம் போகும்போது நமக்கு இந்த பின்னாடியெல்லாம் வேக்காது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்டாக ஃபியூச்சர்ஸ் வைஸாக பார்க்கும்போது நிறைய இருக்குங்க. ஓகே, ஏக்ஸலரேஷன் பொறுத்தளவு நம்ம இப்போ சிட்டி மோடில் தான் வச்சிருக்கோம். சிட்டி மோடில் வச்சிருக்கும் போது ரொம்ப சூப்பர் டூப்பரான பவர் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாதுங்க. ஒரு லீனியரான பவர் அப்படின்றது சிட்டி மோட்லையும் அண்ட் நார்மல் மோட்லையும் கிடைக்கும். அதுவே ஒரு ஸ்போர்ட் மோடில் போட்டால் நல்ல ஒரு எந்தூசியஸ்மான டைப், நல்ல ஒரு அக்ரெசிவான ஃபோர்ஸோட நமக்கு இந்த பேட்டரி வெஹிக்கிள் அப்படின்றது போதுங்க. நம்ம ஏக்ஸலரேஷன் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த இன்ஸ்டன்ட் டார்க் அப்படின்றது இந்த இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுங்க. அதுவும் எஸ்பெஷலாக அந்த டாடா பஞ்ச் இவியில் 40 கிலோவாட் பேட்டரிக்கு நல்ல ஒரு டார்க், அதாவது 156 Nm டார்க். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 190 கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நமக்கு 156 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு காம்ப்ரமைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவரில் ஒரு 7 பிரேக்கர்ஸ் பவர் அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஏன் இந்த பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ரேஞ்ச், ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க அந்த டார்க் அப்படின்றத குறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன வெஹிக்கிள் தான், பெரிய வெஹிக்கிளாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெஹிக்கிளுக்கு இந்த சைஸுக்கு இந்த டார்க் அப்படின்றது எனாஃபாக இருக்குங்க. NVH பொறுத்தளவு நமக்கு டயர் நாய்ஸ் அப்படின்றது நல்லாவே உள்ள ஃபில்டர் ஆகுதுங்க. ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகுது. ஆனால் இருந்தாலும் நல்லா கேட்குது. வின் நாய்ஸ் அப்படின்றது 100க்கு மேலே போனால் நல்லா கேட்குதுங்க, ஓரளவுக்கு வருதுங்க. வின் நாய்ஸ் பொறுத்தளவு 100க்கு மேலே போனால் நமக்கு ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. பட் இவி வெஹிக்கிள் தான், இதுக்கு நிறைய சவுண்ட் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க லைனர்ஸ்லாம் அந்த ஸ்பான்சஸ் அப்படின்றதுலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்துமே நமக்கு அந்த டயர் நாய்ஸ் அப்படின்றது உள்ள கேட்க முடியுது. ஆக்சுவலி இவி வெஹிக்கிள் இவங்க R&D பண்ணும்போது இவங்க நார்மல் பிவி வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இவி வெஹிக்கிள்ஸ் வந்து சைலண்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது
இவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பண்ற மாதிரி இருக்குங்க எல்லா பிராண்ட்ஸுமே. ஸோ அந்த விஷயத்துல டாடா பண்ணியிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு சஜஷனுங்க. ஜிஃபோர்ஸ் பொறுத்தளவு ஏஸ்லெசன் ஜிஃபோர்ஸ் அப்படின்றது நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. நல்லா ஸ்ட்ராங் ஃபீல் அப்படின்றது நமக்கு இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஜிஃபோர்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஏஸ்லெசன் ஜிஃபோர்ஸ் பொறுத்தளவு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இதுக்கு நமக்கு டார்க் அப்படின்றது அதிகம் வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ ஏஸ்லெசன் ஜிஃபோர்ஸ் அப்படின்றது நல்லாவே பெட்டராக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி நமக்கு பேட்டரி பேக் கீழே இருக்கங்காட்டி கிராவிட்டி ஆஃப் சென்டர் ஃபோர்ஸ் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்குதுங்க. ஸோ அதனால கார் வந்து நல்லா பிளான்டடாக போகுது. அதே மாதிரி நமக்கு கார்லிங்குமே ஜிஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாடி ரோல் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியலைங்க. ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த டாடா பஞ்ச் டாட் ஈவி பொறுத்தளவு டிரைவிங்கு சிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான காருங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஒரு ஃபேமிலியில் நமக்கு ஒரு வீக்கெண்ட்னா நம்ம வெளியே போகிறோம். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் ஓடும். என்னால் பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி பெட்ரோல் அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அது இல்லாமல் எனக்கு சிட்டிக்குள்ள கம்ஃபர்டபுளான எனக்கு ரைடு வேணுங்கிறவங்களுக்கும் இப்போ இந்த டாடா பஞ்ச் டாட் ஈவி அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பெஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் இந்த சிட்டி டிரைவ்ஸில் 0 to 100 செக் பண்ண முடியலைங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் எனக்கு சான்சஸ் இருக்கும்போது 0 to 100 டெஸ்ட்டும் உங்களுக்கு பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இந்த டிரைவ் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் இந்த வாக் அண்ட் ரிவ்யூமே பார்த்துருப்பீங்க. ஓவரால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்குற ஒரு பேட்டரி கார் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டாடா பஞ்ச் ஈவியுமே கன்சிடர் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.